Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட சம்மர் weight loss challengeல டே இன்னைக்கு 3 ஓட வீடியோ. டே 3 அன்னைக்கு என்னோட weight என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 76.500 இருக்கு. நேத்து வந்து 76.700 இருந்தேன். ஸோ பரவாயில்ல, நமக்கு weight loss ஆகிட்டு தான் இருக்கு. நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லேயே இருக்கோம். காலையில் வந்து நான் ஒரு 7 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஒரு பிளாக் டீயோட ஆரம்பிக்கிறேன். இப்போதைக்கு எழுமணுன்னா வெறும் வயிற்றில் தண்ணி தான் எடுத்துப்பேன். அடுத்து வந்து ஒரு பிளாக் டீ எடுத்துக்கிறேன். சில நாள் டீயும் எடுத்துப்பேன். அது இதுதான் எடுத்துப்பேன், அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. பிளாக் டீ எடுக்கிறதா இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிப்பேன். இதுவே வந்து நார்மல் டீ அப்படின்னா எதுவுமே சுகர் எதுவுமே இனிப்புக்காக எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். ஸ்வீட் எதுவும் ஆட் பண்ணாமல் தான் எடுத்துப்பேன். எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து தான் என்னோடய ரொட்டீனை நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் வந்து சாக்லேட் ஆர்டர் இருந்துச்சு. அன்றைக்கி வந்து நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு 3000 ருபீஸு கொஞ்சம் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுதான் இது. ஸோ சாக்லேட்டை செஞ்சு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சாக்லேட்டை செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா சாக்லேட் வந்து ஒரு 2 கிலோ சாக்லேட் ஆர்டர் இருக்குது. ஒன்று ஒன்றா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகும். அதனால் அதை காலையிலேயே அந்த ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா சாக்லேட்டில் வந்து நட்ஸு நான் கொடுத்துப்பேன். ஏதாவது நட்ஸு கொடுத்துப்பேன். இந்த மாதிரி வால்நட் இருந்துச்சு, அதனால் வால்நட்டு போட்டு சாக்லேட் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். 1 kg சாக்லேட் வந்து ஒரு 850 ருபீஸ் வரும். அடுத்து வந்து சாக்லேட்டில் டார்க்கு, அப்புறம் மில்க்கு, அதுக்கு அடுத்து வந்து ஒயிட் சாக்லேட். ஸோ இந்த 3 சாக்லேட்டு அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து மிக்சராக எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துடுவோம். நட்ஸுமே அவங்க கேட்குற நட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு மாறுபடும். சிலர் வந்து வேறு நட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த நட்ஸோட ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் விலை ரேட் நம்ம மாற்றியெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சரி, சாக்லேட் ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 by 1 அந்த ஒவ்வொரு ஒர்க்காக முடியும் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். ஆனால் அது நம்ம ஆர்டர் எடுக்கணும், அப்புறம் உட்காந்து பொறுமை செய்யணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான். அதுக்கான இடம், அது செய்ய வேண்டிய பொருட்கள், அதுக்காக செலவிடுற நேரம், ரொம்ப டைம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாக்லேட்டு கேக் பிஸ்னஸ் எல்லாம் தான். ஏன்னா சாப்பாடு பொருள் தரமாக கொடுக்கணும், உட்காந்து பண்ணணும், அதுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி ஆர்டர் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் மட்டும்தான் கொஞ்சம் லேட் ஆகும். நான் இது ஒரு நேரம் வந்து 1/2 கிலோ சாக்லேட் பண்ணுற மாதிரி நான் மோல்டு வாங்கி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டி மோல்டெல்லாம் இருக்குது. நம்ம அந்த மாதிரி மோல்டு வாங்கினோன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும் செய்கிறதுக்கு. இதுவே முதுகுலையெல்லாம் பின்னி எடுக்கும். நம்ம தனியாக பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்து பண்ணக்கூடியதாக இருக்கும். இதுவே ஃபேமிலி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி கவரெல்லாம் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ரொட்டீனில் குக்கிங் எதுவுமே நான் vlog ஷூட் பண்ணலை. ஏன்னா சாக்லேட் இது பண்ணிவிட்டு அப்படியே சின்னதாக குக்கிங் ஒர்க்கையும் அப்படியே சைடு பை சைடு பண்ணிகிட்டு இருந்தேன். பெரியவன் வந்து இப்போது ஸ்கூட்டி ஓட்ட கற்றுட்ருக்கா. என்னோட ஸ்கூட்டி தான் இது. இப்போதைக்கு வந்து மெதுவாக ஸ்கூட்டி ஓட்ட கற்றுட்ருக்கா. இடம் கொஞ்சம் எங்களுக்கு ஃப்ரெண்டில் கம்மியாக தான் இருக்கும். அப்போ வந்து கிரவுண்டில் போகலான்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். கிரவுண்ட்லனா அவள் அப்பா தான் கூப்பிட்டு போகணும். டைம் கிடைக்கிறப்போ கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. இங்கே ரொம்ப சூடாக இருக்கனால வெளியே எங்கும் குழந்தைங்கள விடுறதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. மெதுவாக அவள் கற்றுக்கிட்டோம். அவள் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம், கிட்டத்தட்ட என்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பயந்து தான் ஒவ்வொரு விஷயமும் செய்கிறா. அதனால் அவளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறது கற்றுக்கிறதுக்கு. ஏன்னா ஸ்கூட்டியில் போகவே மாட்டாள். எப்போது ஒரு முறை தான் நான் வற்புறுத்தி இல்லை கற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அடுத்தடுத்து வந்து பிள்ளைங்க வளர்ந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் கற்றுக்கிட்டப்போ ரொம்ப சின்ன பிள்ளையில கற்றுருந்தேன், ஈஸியாக இருக்குமே அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதனால் 2 பேருக்கும் முன்னாடியே ஸ்கூட்டி ஓட்ட கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால் இப்போ அவன் வந்து சும்மா பண்ணிகிட்ருக்கா. அவளால் ஏதோ முடிஞ்ச மாதிரி பண்ணிகிட்ருக்கா. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஜவ்வரிசி வடை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். எனக்கு சாப்பிடணும் போல் தோணுச்சு. நான் பெருசாக ஜவ்வரிசி வடைலாம் செஞ்சு சாப்பிட்டது கிடையாது. ஒரு முறை சாப்பிட்ருக்கேன் ரொம்ப முன்னாடி. சும்மா செஞ்சு சாப்பிட்லாம், ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. நம்ம வந்து காலை உணவுக்கு அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு டயட்டை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அந்த டயட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்ணும். அதாவது இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ணுன்னு தோணுதுன்னா நீங்கள் வந்து அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி டயட்டுக்கு எப்படி சாப்பிடணுமோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்ணும். ஜவ்வரிசியை வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா கொதித்த தண்ணியை கொதிச்சுட்டு அதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது தண்ணியை கொதிக்க விட்டு அதை அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஜவ்வரிசியை போட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை எல்லாம் போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி வந்து பெருசாக உப்பு பிடிக்காது. நான் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டிருந்தேன். நான் உப்பு ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற ஒரு ஆள், ரொம்ப கம்மியாக சாப்பிடுவேன் உப்பு. அதனால் வந்து லைட்டாக உப்பு அதிகமானால் கூட நமக்கு அது இன்னமும் ரொம்ப அதிகம் மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போடுங்க.
இதில் வந்து கொஞ்சம் சோம்பு அப்புறம் நம்ம வந்து மல்லி இலையெல்லாம் சேர்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நான் மல்லி இலை சேர்க்கலை, அதெல்லாம் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் கொஞ்சம் சோம்பு சேர்த்துருந்தேன். எனக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது காரமாக செஞ்சேன்னா நான் சோம்பு சேர்த்துருவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோம்பு. அடுத்து வந்து எல்லாம் சேர்த்துட்டு கையால் இதை வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்ததை ஒரு குழிப்பணியார ஆச்சில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து இதை நம்ம போட்டு எடுத்துக்கணும். இது ஷாலோ ஃப்ரை தான். டயட்டில் ஷாலோ ஃப்ரை அலோடு தான். டீப் ஃப்ரை பண்ண ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்ம சாப்பிடக்கூடாது. அது எண்ணெய் வந்து நிறைய ஊற்றிட்டு அதில் முக்கி எடுக்கிற மாதிரி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி உணவுகள் சாப்பிடக்கூடாது. இன்னொன்று, நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சு எடுக்கிறீங்கன்னா அதை ஒரு நேரம் உணவாக எடுத்துக்கோங்க. அதுக்கு பதிலாக மற்ற உணவுகளையும் அன்றைக்கி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்நாக்ஸ் எடுக்கிறதுனால உங்கள் டயட்டில் எந்த பாதிப்பும் இருக்காது. அடுத்து வந்து இதை நம்ம திருப்பி போடலாம். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலை எனக்கு. ஜவ்வரிசி வந்து நம்ம கிழங்குல செய்வாங்க, கப்பக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதில் தான் செய்கிறது. அடுத்து வந்து இது திருப்பி போடுறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இதில் வந்து நான் நான்ஸ்டிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தவா, என்கிட்ட இது தான் இருக்குது. இன்னும் குழிப்பணியாராச்சு வந்து நான் இரும்பில் வாங்கலை. இரும்புன்னா அது ஈஸியாக வந்து திரும்பி வரும். இது நான்ஸ்டிக் அப்படிங்கிறதுனால இது வேகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது வேக வச்சு எடுக்கிறது ஒரு பாடாயிடுச்சு. ரொம்ப டைம் எடுத்து மெதுவாக அது செய்யவே, ஏன்னா இது ஒர்க்கு நான் ஸ்டார்ட் பண்ணவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எனக்கு பசி வேறு உயிர் போயிட்டு இருந்துச்சு. என்னடா இது அவசரமாக வேக வச்சு எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா இப்படி போட்டு வேலை வாங்குதே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. இப்போது குழிப்பணியாரம் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளவுதான். நம்ம இதை எடுத்துக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு சட்னி ஏதாவது வச்சு சாப்பிட்லாம், இல்லை வீட்டில் சாம்பார் ஏதாவது இருக்குன்னா கூட வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்கிற டைம் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா டயட்டை நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி என்னோட காலை உணவுக்கு நான் எடுத்திருந்தேன். இதை முடிச்சுட்டு சாக்லேட் வந்து ஒரு 2 ஸ்டெப்பு நான் அந்த கேப்பில் முடிச்சு வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன்னா மேலே போயிட்டேன். அது வந்து காஃபி குக்கீஸ் ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் ஜலிச்சு வைக்கிறது, அதை மிக்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போயிருந்தேன். 1/2 கிலோ காஃபி குக்கீஸ் என்கிட்ட ஆர்டர் வந்துருந்துச்சு. 1/2 கிலோ பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய் வரும், கரெக்டாக 500 ரூபாய் வரும். ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாமே நான் அவ்வளவு பியூராக தரமான பொருட்கள் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். நெய்யாக இருக்கட்டும், மற்ற பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே நல்லது பார்த்து வாங்கி நான் யூஸ் பண்ணுறது. இன்னொன்று, இந்த காஃபி குக்கீஸ் வந்து செய்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். இந்த காஃபி பீன் சைஸ் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஐயோ என்னை விட்டுருங்கடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் இதில் ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்குது. அது என்னன்னு தெரியல, எனக்கு ஏன்னு தெரியல. இந்த கேக்கு, இந்த குக்கீஸ் எல்லாம் பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம், திருப்தியும் எனக்கு கிடைக்குது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், கேக்கு குக்கீஸ் எல்லாம் செஞ்சு நான் சாப்பிட்றதோ இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்குறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இது வந்து ஜீ குக்கீஸ், காஃபி குக்கீஸ், அப்புறம் வந்து நம்மளோட ஏலக்காய் குக்கீஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன கவரில் போட்டு அதை வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நான் பேக் பண்ணிவிடுவேன். ஸோ இதுதான் நம்மளோட பேக்கிங் மெட்டீரியல். இது வந்து திருநெல்வேலிக்கு தான் கொரியர் பண்ண போகிறேன். சென்னை, தமிழ்நாடு முழுசாக வந்து நம்ம கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கோம். பெங்களூர் வரைக்கும் நான் கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கேன். சாக்லேட்டு அப்புறம் அதெல்லாம் ஒவ்வொரு பேக்காக பண்ணி இதை கொரியர் பண்ணி இதை ஒர்க் பண்ணி இதை முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு இருக்கும். ஆனால் அது முடிச்சதுக்கப்புறமா எனக்கு ஒரு ரிவ்யூ கிடைக்கும். அதோட சந்தோஷமே வேறையாக இருக்கும். லஞ்சுக்கு வந்து முட்டை குழம்பு வச்சு சப்பாத்தியும் எடுத்திருந்தேன். ஈவினிங் வந்து வழக்கம் போல் ஒரு பிளாக் டீ எடுத்தேன், கூடவே ஒரு ஆப்பிள் எடுத்திருந்தேன். ஒரு 4 மணி போல் டின்னரை முடிச்சிருந்தேன். 2 நாள் வந்து லெமன் ஜூஸ் அது இதெல்லாம் எடுத்தனால என்ன ஆயிடுச்சுன்னா சளி பிடிச்சிருச்சு மறுபடியும். அதனால இன்னைக்கு லெமன் ஜூஸ் எதுவும் எடுக்கலை. ஆனால் நிறைய தண்ணி குடித்தேன். இந்த சம்மர் ஆரம்பிச்சலேருந்து கிச்சன் ஒர்க் எப்படா முடியும், போய் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வேர்த்து ஊற்றுது, குடமாக தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றுது, சுத்தமாக முடியலைங்க. எப்படா ஒர்க்கு முடியும், ஃபேன் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டிராவல் ஃபேனாக ரெடியாக வச்சுட்டு இருக்கேன். கிச்சனில் ஒரு ஃபேன் போடணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கேன். சீக்கிரமாக போடணும், இல்லைன்னா என்னால் சுத்தமாக முடியாது. சாக்லேட்டெல்லாம் இந்த மாதிரி தான் பேக் பண்ணி அனுப்புகிறேன். இந்த மாதிரி பேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக காசு வாங்கணும். அந்த பாக்ஸோட ரேட் ரொம்ப அதிகம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி தாங்க சாக்லேட் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சு பேக் பண்ணி எல்லாம் கொரியர் பண்ணி முடிச்சுட்டு டே சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார்